பிச்சைக்காரல இருந்து பணக்கார வரைக்கும் சமமா ஒரே மாதிரி படுத்து இருக்காங்க. அத பார்த்துட்டு பிள்ளைக்கு சமரசனும் பேர் எடுத்துட்டானப்பா. உங்க அம்மா என்னமோ உசுரோட ஓட விட்டு எரிச்ச மாதிரி ஓடியாடுற. சுடுகாட்டுல செத்தவன தாண்டா இருப்பாங்க. செத்துட்டா பெத்த புள்ளைய கேட்காம எரிப்பியாடா. ஆமா உங்க அம்மா எப்படா செத்துச்சு? போன மாசம் 1ஆம் தேதி செத்தாங்க. ஏண்டா போன மாசம் 1ஆம் தேதி செத்ததுக்கு மறு மாசம் 1ஆம் தேதி வந்து கேக்குறீடா? எனக்கு இப்பதான்டா சொன்னாங்க. அப்ப இப்ப சொன்னவங்க மேல தப்பா, எரிச்ச ஏன் மேல தப்புலடா? தப்பு இல்லையா? ஏண்டா எங்க அம்மாவை எரிச்சிட்டு தப்பு இல்ல நான் சொல்றேன். தாய் பாசம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தாய் மடியில படுத்துட்டியாடா, தாய் பால் குடிச்சிட்டியாடா, தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு பாட்டு பாடிட்டாடா, அதுல உள்ள வரியெல்லாம் உத்து கவனிச்சிட்டாடா. கேவலம் ஒரு நாய் கூட தெரியுமாடா தாயை பத்தி? உனக்கு தெரியாம போச்சேடா. உனக்கு தாயே இல்லையாடா. உனக்கு எவனோ எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு எங்க அம்மா வேணும். அம்மா வேணுமா? எங்க அம்மாவுக்கு நான் தான் முறப்படி கொல்லி வைக்கணும். டேய் செத்தவனுக்கு திரும்ப திரும்ப கொல்லி வைக்க முடியாதா? அந்த மாதிரி சாம்பலாகி போச்சுடா. சாம்பல் ஆக்கிட்டியா? என் சத்திய தாய சாம்பல் ஆக்கிட்டியா? எப்படா உனக்கு மனசு வந்தது? யாரா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? யாரு சொல்லி கொடுத்து தெரியலடா. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். வர்ற பணத்தை பூரா எரிச்சு சாம்பல் ஆக்குறதாடா என் வேலை. சாம்பலாவே ஆக்கிட்டியா? ஐயா செத்தா சாம்பல தாண்டா ஆகணும். என்னடா திரும்ப திரும்ப அங்கே நிக்கிற? உனக்கு சாம்பல் வேணா என்கிட்ட கேட்டிருந்தா மூட்டை மூட்டை அனுப்பிடா உன் வீட்டுக்கு. மூட்டை மூட்டை அனுப்பிப்பா. டேய் நான் என்ன உபதி ஆரமா பண்ணிட்டு இருக்கேன்? வேணும்னா உன்கிட்ட கேட்கறதுக்கு முட்டாப்படா என்ன தர உங்களுக்கு? போடா